விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க எண்ணினே நிறைவேற்றினேன். முதலமைச்சர் ஆகல, ஆனா அவருக்கு முதலமைச்சர் சொல்றாரு. கடவுள் நினைச்சாரு. நடிகனாக இருந்து நடிகர் விஜய் தான் அரசியல்வாதியாக மாறிக்கிட்டு இருக்கிறாரு. முழுதா மாறல. அரசியல் எப்படி நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவருக்கு. யார் எப்படி பேசணும் என்ன செய்யணும் தெரியல அவருக்கு. மாறிக்கொண்டிருக்க ஒருவனுக்கு விஜய்க்கு அதிகாரம் முதலமைச்சர் பதவி கொடுக்க எண்ணினே நிறைவேற்றினேன். முடிவு பண்ணிட்டார். கொடுத்தலாம் முடிவு பண்ணிட்டார். விஜய் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு என்ன திட்டம் சொன்னார். 23 நாள் 24 நாள் 23 நாள் சொன்னார், திட்டம் சொன்னார். முடிவை மாற்றினார். சரி, விஜய்க்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலான்னு கடவுள் முடிவு எடுத்து விட்டார். எண்ணினை நிறைவேற்றினேன். அதிகாரம் தேசத்தின் அதிகாரம் தக்காளி மருந்து முதலமைச்சர் பதவியை ஏற்கல. 10/5/2020 முதலமைச்சருக்கு வர்றாரு. சிக்கல் 107 இருக்கு. 5 2 2 2 1